ஸோ அதே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு 2 முக்கியமான ஏரியாஸ் முடிச்சிட்டோம். ஃபுட்பாலிங் பிரமிட்ஸ் அண்டு இந்த பிளேயர்ஸோடைய என்ட்ரி லெவல்ஸ், அதுக்கான எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றதெல்லாம். அடுத்து 3வது கட்டமாக வந்து ஆஸ் அ கெரியர், உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி அதுதான். ஒரு ஃபுட்பாலை ஒரு கெரியராக எடுத்து வெளியில் வர்றதுக்கான போராட்டங்கள் என்ன? வாட் ஆர் த சேலஞ்சஸ்? அதுக்குன்னு சில கஷ்டங்கள் இருக்குது. இட்ஸ் நாட் அ மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷன் ஆப்வியஸ்லி. ஸோ ஒரு ஃபுட்பாலை ஒரு கெரியரை எடுத்துகிட்டு வரணும்னா அதோடைய கஷ்டங்கள் என்ன, ஆர் அதோடைய போராட்டங்கள் என்ன? கஷ்டம்னு சொல்லக்கூடாது, அதை போராட்டங்கள் என்ன, அண்ட் அதை தாண்டி என்ன இருக்குது? லைக் ஆஸ் அ பிளேயரை தவிர வேறு என்னென்னலாம் பண்ண முடியும் ஃபுட்பால் ரிலேட்டடாக? ஃபஸ்ட்டு ஃபுட்பாலில் இருக்கணும்னா பிளேயராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் ஃபுட்பால் சம்மந்தப்பட்டு ஏதாவது கெரியர் எடுக்கணுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பேஷன் தான். இல்லாட்டி கஷ்டம், அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா வெங்கர் சொன்ன மாதிரி அந்த மோட்டிவேஷனுக்கான என்டியூரன்ஸ் தேவை. ஏன்னா அதான் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது இல்லாமல் வந்து உள்ளே வந்தால் திருப்பியும் அவங்க வெளியே தான் போகணும். ஷார்ட் டேர்மாக இருக்கும். ஸோ அதுதான் நிறைய ரேஷ்னலாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்தியன் கல்ச்சர் படி யோசித்தா ரொம்ப கஷ்டம். அப்படி யோசித்தா நானும் இது பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் எடுத்த டெசிஷன் திரும்பி பார்த்து எடுத்த டெசிஷன்லாம் பார்த்தா நானே சொல்லுவேன் முட்டாள்தனமான டெசிஷன் தான் அப்படின்னு. ஸோ அந்த முட்டாள்தனமான டெசிஷன் எடுத்ததுனால தான் ஃபுட்பாலில் இருக்கேன். ஓகே. ஸோ ஐ மீன் இது வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி பேஷனட்டாக க்ரேஸியாக இருக்காங்க. யாரையும் வராதிங்கன்னு சொல்லலை, தயவுசெய்து உள்ளே வாங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் வரணும். ஏன்னா நீட் அ லாட் ஆஃப் ஹெல்ப், லாட் ஆஃப் ஒர்க். அதான். ஸோ இப்போது ஆனால் நிறைய பேர் வந்து வேறு வேலை இருந்துட்டு வேறு வேலை பார்த்துட்டு அதுலேருந்து அதை விட்டுட்டு இது வரணுமான்னு கேட்குறாங்க, அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான், இஃப் யூ கேன் டூ போத் ப்ளீஸ், அது பெஸ்ட்டு. ஏன்னா யார் பாதிப்பு இருக்காது பெருசாக. ஸோ ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவ்வளோ பேஷன் இருக்கவங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இஃப் யூ கேன் டூ சம்திங் ஃபார் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டில் கான்ட்ரிபியூட் அன்டில் யூ கெட் டு அ பாயிண்ட் வேர் இதில் அதே மாதிரி. ஏன்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வரும்போது பிளேயராக இருந்தாலும் சரி, வேறு எந்த எனி கெப்பாசிட்டி ஃபுட்பாலில் ஒர்க் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ஃபினான்ஷியலாக பெருசாக எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. ஸோ அது இட் ஒன்ட் மேக் சென்ஸ். பட் போக அது இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து இஃப் யூ கேன் டூ போத். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. பட் அகெயின் ஃபுட்பால் இது இட்ஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி, ஆஸ் அ பிஸ்னஸ் அண்ட் எவ்ரி திங். இந்தியாவில் அப்படி தான் இருக்குது. ஸோ the next 10-20 years you don't know what's going to happen. So எல்லாமே மாறலாம். Hopefully it becomes better. மாறணும். பட் அதாவது ஃபுட்பால் ஒரு கெரியராக பயப்படணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் எனி கெரியர் if you have the aptitude for it and you can excel, you can strive for excellence, and கண்டிப்பாக you will be compensated. ஸோ அந்த இடத்துல இருந்து நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு பிளேயராக இருக்காங்க, ஒரு பிளேயராக அகெயின் ஆர் சீன்ஸ் ஹாவ் டு இம்ப்ரூவ். அட்லீஸ்ட் அந்த டாப் டயருக்குள்ளே போயிட்டாங்கன்னா தே கெட் ஒரு some kind of compensation. Some kind, I am telling you, the top level is good, very good. Okay. ஸோ அந்த இடத்துக்கு போகிறது ஒரு கஷ்டம். பட் அகெயின் போயிட்டா இட் இஸ் அ குட் பிளேஸ் டு பி. ஆனால் அதை தாண்டி ஒரு கோச்சாக, இப்போ நீ சொன்ன இந்த லாஸ்ட் 5 years we've had around ஒரு பிக் நம்பர் ஆஃப் டீலைசன்ஸ்ட் கோச்சஸ் கம்மிங் அப். ஸோ இந்த கோச் ஆகிறதுக்கான ரூட் என்னது, ஒரு பாதை என்னது, என்னென்னலாம் பண்ணணும், ஆர் அதுக்கான ஜென்ரல் ரூட் என்னது? யாருக்குமே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ there is a coaching pathway. It's very very clear, black and whiteல இருக்குது. ஸோ கோச்சிங் பாத்வே வந்து இப்போது ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் AFF இருக்குது, ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் இருக்குது, அண்ட் தேர் இஸ் AFC, ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் இருக்குது. ஸோ டு ஸ்டார்ட் வித் AFF வந்து கோச்சிங் சர்டிஃபிகேட்னு இருக்குது. ஸோ லைசன்ஸ். ஓகே. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். க்கு D இருக்குது, D, C, B, A and Pro. Okay. Basically 6 licenses, football specific to football coaching. So
இ வந்து இப்போதைக்கு மேண்டேட்ரி இல்லை. ஓகே. ஸோ இ இஸ் சம்திங் நியூ. அது முன்னாடி கிராஸ் ரூட்ஸ் கோச்சிங் சர்டிஃபிகேட்டாக இருந்தது, இப்போ இஆ பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ கிராஸ் ரூட்ஸ் வாஸ் செப்பரேட் லைசன்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட் வாஸ் டி. இப்போ வந்து கிராஸ் ரூட்ஸை இஆ மாற்றிட்டு ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் இன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் அதை வந்து மேண்டேட்ரியாக பண்ணலை. ஸோ டிக்கான ப்ரீ ரெக்வசிட் இன்னு இன்னும் ஆக்கலை. ஆனால் ஆக்க போகிறோன்னு சொன்னாங்க. கோவிட் வந்ததுனால அதை அப்படி ஆக்கலை. ஓகே. ஸோ இட் இஸ் டியூ. ஸோ ப்ராப்ளி 2022 they will say ஓகே இ பண்ணால் தான் டி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா, ஐ பர்சனலி நோன் ஒரு 3-4 பேராச்சும் நான் லைசன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ போய் காசு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த எப்போ கோர்ஸ் இன்டேக் வருதுன்னு அவங்களா சொல்லி நடக்கும். அண்ட் சில பேருக்கு இன்னும் வராமையே கூட இருக்குது அந்த இது. ஸோ லைக் யார் அந்த கரெக்டான பாடி ஹூ ஆர்கனைசஸ் தீஸ் லைசன்ஸ் ப்ரோக்ராம்ஸ், அதெல்லாம் யார் நடத்துவா? ஸோ அகெயின் லைக் ஐ செட் ஃபீஃபா இருக்குது, ஃபீஃபா கீழே ஏஎஃப்சி இருக்குது, ஏஎஃப்சி கீழே ஏஎஃப்எஃப் இருக்குது. ஸோ ஏஎஃப்எஃபோட லைசன்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஓகே. ஸோ சிஇ டி இது ரெண்டும் வந்து ஏஎஃப்எஃபோடது, சிபிஏ ப்ரோ இதெல்லாம் வந்து ஏஎஃப்சியோடது. ஸோ சிஏ வந்து நடுவில் ஏஎஃப்எஃபோட தான் இருந்தது. பிகாஸ் அவங்க அந்த இது கொடுக்குறாங்க, டீசென்ட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க எல்லா ஏஎஃப்சியில். ஈச் கண்ட்ரி யூ டூ யுவர் ஓன் லைசன்சஸ், யூ ஓன் கரிக்குலம், ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. ஸோ சி வந்து நடுவில் ஏஎஃப்எஃப் சியாக இருந்தது. ஓகே. இப்போ திருப்பியும் ஏஎஃப்சி சியாக மாற்றிட்டாங்க. அதை பற்றி இன்னும் சரியாக கிளாரிட்டி கிடைக்கல. பட் யா, ஸோ இந்த இடி வந்து ஏஎஃப்எஃபோடது. ஸோ ஏஎஃப்எஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கான இது வந்து இஎன்டி மட்டும் மோஸ்ட்லி ஸ்டேட்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸ்டேட் ஃபெடரேஷன்ஸ் வில் ஆர்கனைஸ் இட். பட் அந்த கரிக்குலம் இன்ஸ்ட்ரக்டர் இவங்கெல்லாம் வந்து ஏஎஃப்எஃப் தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் த ஸ்டேட்ஸ் வில் ஆர்கனைஸ் இட். ஸோ யாராவது இப்போது நம்ம லேமன் இஃப் யூ வாண்ட் டு டூ யுவர் லைசன்ஸ் யூ ஹவ் டு அப்ரோச் த ஸ்டேட் பாடி. ஓகே. ஸ்டேட் பாடி அப்படி ஸ்டேட் பாடி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் த்ரூ வழியாக வந்து ஸ்டேட் பாடி கிட்ட போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஓகே. அவங்க அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எப்போ லைசன்ஸ் நடக்குதோ அப்போ they will inform you. You have to pay whatever. இப்போ ஈக்கான ப்ரீ ரெக்வசிட் வந்து 18 years of age and I think இங்கிலீஷ் தெரியணும் இருக்குன்னு நினைக்கிறேன், which was the case. Now India is also having an open mind saying இதுவே வந்து ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீஜனல் லாங்குவேஜஸில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அகெயின் தே நீட் ஹெல்ப். ஏன்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க. அதுவும் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் பார்ட் ஆஃப் த கண்ட்ரிலேருந்தும் இல்லை. ஸோ டு கன்வெர்ட் த இங்கிலீஷ் கோர்ஸ் இன்டு தமிழ் ஆர் ஆனால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய மேஜர் லாங்குவேஜஸ்லாம் தேவ் கன்வெர்டட் இட், இயும் சரி டியும் சரி. பட் அகெயின் இட்ஸ் அ ப்ராசஸ், இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போது ரைட் நவ் டி, பட் சூன் இட் வில் பி இ. ஸோ அதுக்கான ப்ரீ ரிக்வசிட் இதுதான், 18 years of age இருந்தால் போதும். ஓகே. இஃப் யூ ஹாவ் பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இட் வில் பி பெட்டர். இஃப் யூ ஹாவ் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் யூ டூ யுவர் லைசன்சஸ் ஈவன் பெட்டர். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்டார்ட். ஸோ எவ்ரி லைசன்ஸ்க்கு அடுத்த லைசன்ஸ் அப்கிரேட் போகிறதுக்கு முன்னாடி யூ வில் ஹாவ் டு work for a certain period of time. So E-க்கும் D-க்கும் 3 months, D-க்கும் C-க்கும் I think 6 months or 1 year. C முடிச்சதுக்கப்புறம் you have to coach for 2 years before you can do your B. B முடிச்சதுக்கப்புறம் again 2 years before you can coach your A. You can do your A. So A முடிச்சதுக்கப்புறம் again 2 years before Pro. But Pro பண்ணணும்னா you have to be attached with the national team or a top tier or a professional football club. Okay. In a full time capacity. அது இருந்தால் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஈச் கோர்ஸ் வந்து அதுக்கான நம்பர் ஆஃப் டேஸு, நம்பர் ஆஃப் மாடியூல்ஸு வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கான அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்போது இந்த லைசன்சிங் ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு ஸ்டேட் ஃபெடரேஷன் தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் அ பர்சன், அதாவது இப்போ மெட்ராஸ்லேருந்து ஒரு ஆள் போகிறாங்கன்னா அவங்க வந்து இங்கே தமிழ்நாடு அசோசியேஷன் கீழே தான் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இல்லை ஆர் தே ஃப்ரீ டு டூ இட் எனிவேர்? இல்லை. ஸோ ஒன் பாசிட்டிவ் திங் அபவுட் திஸ் இஸ் தேர் இஸ் அ சென்ட்ரலைஸ் சிஸ்டம் இந்தியா முழுக்க. ஸோ கிளப்ஸுக்கு எப்படி ஒரு போர்ட்டல் இருக்கோ, தேர் இஸ் அ போர்ட்டல் ஃபார் கோச்சஸ் ஸ்பெசிஃபிக்காக. coaching.theaff.comனு ஒரு போர்ட்டல் இருக்குது. coaching.theaff.com. ஓகே. ஸோ இதில் வந்து போய் கோச்சஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஸோ எவ்ரி கோச் இந்த கண்ட்ரி வில் பி ரெஜிஸ்டர்ட். ஓகே. அது ஒரு டேட்டா பேஸாகவும் இருக்கும். பட் கோச்சஸ் ஹாவ் டு மெயின்டைன் தேர் ப்ரொஃபைல்.
ஸோ அதில் தான் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன், வெயிட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அதில் தான் இன்டிமேஷன் வரும், நான் அதில் தான் அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏஎஃப்எஃப்க்கு போகும். ஏஎஃப்எஃப் ஹெட் ஆஃப் கோச் எஜுகேஷன் அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுறதா கோர்ஸில் இல்லைன்னு அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து வேறு எதுவும் யாரும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ முன்னாடி அப்படி இல்லை. முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் போய் ஸ்டேட் அசோசியேஷன் போய் இந்த மாதிரி ஸோ நிறைய பேர் நடுவில் இருந்தாங்க. ஓகே. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன், பீப்புள் ஆர் இன்வால்வ், எனிதிங் கேன் ஹேப்பன். இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ சென்ட்ரலைஸ் சிஸ்டம் டைரெக்டாக போகுது. ஆனால் ஒன்று என்ன எனக்கு பர்சனலாக என்னென்னா, ஸோ லைசன்ஸும் அதுலேயே வருது. ஸோ லைசன்ஸ் யாராவது பண்ணாங்கன்னா மோஸ்ட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட ஆளுங்களுக்காக பண்ணுவாங்க பேசிக் லைசன்சஸ். இட் மேக்ஸ் சென்ஸ், அவங்களோட ஊரில் இருக்க கோச்சஸ்க்காக அது பண்ணுவாங்க. பட் சம் பிளேசஸ் லைக் பெங்களூர் ஆர் மகாராஷ்டிரா வந்து தே டூ ரெகுலராக லைசன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் கம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைசன்ஸ் கோர்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்ஸ்ட்ரக்டர்ஸும் சரி எடுத்து நடத்துறதும் ஐ திங்க் தேர் இஸ் a lot of challenges அதனால. பட் மகாராஷ்டிரா ஆல்மோஸ்ட் லைசன்ஸ் ஐ நோ ஒரு வருஷத்தில் தான் 5-6 லைசன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வெளியே வந்து பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அவங்க கோர்சஸ்லாம் ஆன்லைனில் வந்துடும். எனிபடி கேன் அப்ளை. பட் த ப்ராப்ளம் இஸ் அந்த போர்ட்டலில் இப்போ வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ மாறிச்சான்னு தெரில, அந்த போர்ட்டலில் ஒரு கோச்சாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா யூ நீட் டு ஹேவ் அ லைசன்ஸ். கரெக்ட். அது ரொம்ப ஒரு ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ லைசன்ஸ் அப்ளை பண்ணணுன்னா ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருந்தால் தான் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு இது பெஸ்ட் வேஸ் டு அப்ரோச் தி ஸ்டேட் ஃபெடரேஷன். இப்போது அதை தாண்டி கண்டிப்பாக நெட்வொர்க் மெயின்டைன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த சில அசோசியேஷன்ஸ் தான் நிறைய கோர்சஸ் நடத்துவாங்க. சில அசோசியேஷன் சில ஸ்டேட் பாடிஸ் அவ்வளோ நடத்த முடியாது, அவங்களால நடத்துறது இல்லை. ஸோ எங்கே நிறைய நடக்குதோ அங்கே வெளியே போய் பண்ணலாம். ஸோ தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். முன்னாடிலாம் இருந்தது. இப்போ வேறு ஸ்டேட் போய் பண்ணணும்னா என்ஓசின்னு ஒன்று வாங்கிட்டு போய் அங்கே பண்ணணும். இப்போ அதுவும் கிடையாது. ஸோ மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் அது வந்து கோச்சிங் ஏரியாவில் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு அதில் தெளிவே கிடையாது யார்கிட்ட சொல்கிறதுனாலும். இது வந்து ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் அ லாட் ஆஃப் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு சிஸ்டம் இருக்குன்றதே அவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த வகையில் ஸோ அதாவது ஒரு லைசன்ஸ் எய்தர் இ ஆர் டி முடிச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூர் த்ரூ. ஆமாம், தென் யூர் த்ரூ. ஸோ அது மட்டும் மேபி ஸ்டெப் 1 தான். ஸ்டெப் 1 இப்போது அதையும் ஈஸியாக பண்ணிட்டாங்கன்னா எனிபடி கேன் ரெஜிஸ்டர்னு பண்ணிட்டாங்கன்னா வில் பி பெட்டர். பட் அப்படி பண்ணால் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா எல்லாருமே நம்ம பசங்களாம் அது இருக்குது. ஒன் திங் இஸ் ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா, லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா லைசன்ஸ் பண்ணால் அதோடு சேர்ந்து எனக்கு நாலேஜ் வந்து நான் நல்ல கோச் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுவும் நம்ம ஊர் அந்த கல்ச்சரில் ஐ திங்க் தட் ஒர்க்ஸ் போத் வேஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன இது இருந்தால் தான் நல்ல கோச்சுன்னு நினைக்கிறதும் தப்பு தான், இது இல்லாட்டி கெட்ட கோச் அந்த இட் ஒர்க்ஸ் போத் வேஸ்ல. இல்லை, ஆனால் இப்போ பண்ண போகிற நிறைய யங் கோச்சஸ் நான் சொல்கிறேன், லைசன்ஸ் பண்ணால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா லைசன்ஸ் கோர்சஸ் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான். எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் லைசன்ஸ் கூட 30 days இருக்கும். ஸோ 30 days ஒன்லி ஸோ மச் யூ கேன் லேர்ன். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ லைசன்ஸ் வந்து ஒரு லேர்னிங்காக அகெயின் ஆல்மோஸ்ட் லைக் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தவன் எல்லாருமே வந்து லூயிஸ் ஹாமில்டன் கிடையாது. ஸோ தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ லைசன்ஸ் பண்ணிட்டா உடனே நமக்கு எல்லாம் தெரியும்னு கிடையாது. ஸோ லைசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் யூ ஹவ் டு கீப் லேர்னிங் அவுட் சைட், ஃபைண்ட் மென்டர்ஸ் அண்ட் யூனோ. இப்போ வந்து அதுக்கான ஒரு இதுவே கிடையாது. இப்போது வந்து இங்கே முன்னாடி அது இருந்தது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கோச்சஸ்லாம் ஐ திங்க் they are envying us. ஏன்னா அவங்களுக்கு வந்து லிமிட்டட் அவென்யூஸ் டு லேர்ன். இப்போ நமக்கு வந்து இங்கேருந்து பார்சலோனா யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இங்கேருந்து அயாக்ஸில் என்ன ட்ரைனிங் செஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், எல்லாமே இருக்குது. ஸோ இஸ் endless opportunities to learn இல்லை. பட் ஆனால் அதான் இந்த நிறைய இந்த மாதிரி மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது. லைசன்ஸ் பண்ணிட்டா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு. அதோடைய பிரச்சனையே எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு நல்ல கோச், ஒரு லைசன்ஸ் இல்லாத ஒரு கோச், நிஜமாவே எக்ஸ்பீரியன்ஸ்டாக ரொம்ப வருஷம் பண்ணிகிட்டு இருக்கா, அவனை போய் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி, சார் இந்த கோச்சுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ் வந்து கேட்குற கேள்வி, இந்த ஏன் கொஞ்சம் மிஞ்சி போனால் ஸ்டூடெண்ட்டே கூட கேட்பான் இன்னும் கொஞ்சம் நாளில், சார் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ
அந்த இடத்துல தான் ஐ திங்க் இந்த லைசன்ஸ்க்கான யூஆர் புட்டிங் தட் ஹோல் திங் ஆன் த பெடஸ்டல் அப்படின்னு நினைக்கிறேன். தூக்கி மேலே எங்கேயோ லைசன்ஸ்னால் கொம்பு அப்படின்ற ஒரு ஆமாம் அது கண்டிப்பாக எப்படி ஒரு ஐ வுட் சே டி லைசன்ஸ் கோச் ஒரு பி லைசன்ஸோட டி லைசன்ஸ் வந்து எந்த விதத்துலையும் கம்மி இல்லைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஹையர் லைசன்ஸ் தான் பெட்டர்னு இட்ஸ் நாட் எ கிவன். ஐ நோ டி லைசன்ஸ் கோச் எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரியும். as a person he is much better than me, and better persons are usually better coaches. So he can be surely, but he didn't pursue it. The license na pursue panna. So I can say someone with lesser license than me is or can be a better coach than me. So அப்படி இருக்கும்போது it applies to I think everybody. இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ கோச்சிங்கை தவிர அண்ட் கோச்சிங்லேயே எனக்கு இந்த டவுட் வேறு இருக்குது. இப்போது 2-3 இடத்துல நான் பார்த்தேன் ஃபுட்சால்க்குன்னு சொல்லிட்டு தனியாக வேறு லைசன்ஸ்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் இப்போ நவ் இந்தியா ஹஸ் ஆல்சோ அடாப்டட் திஸ் ஆல் ஸ்பெஷலைசேஷன் இதெல்லாம். ஸோ நிறைய இருக்குது. ஏன்னா நவ் த வேர்ல்டில் எல்லாமே இட்ஸ் சேஞ்சிங். யூ சி ரீசெண்ட்லி ஒரு லாஸ்ட் இயர் ஐ திங்க் பெப் குவார்டியோலாஸ் கோச்சிங் டீம் போட்டாங்க. அது வந்து ஸ்குவாட் ஆஃப் பிளேயர் ஸ்குவாடோட பெருசாக இருந்தது. கிட்டத்தட்ட 35 or 40 people were there இந்த ஒரு பிக்சரில் இருந்தாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஸ்பெசிஃபிக். ஸோ ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் ஃபுட்பால் கோச்சிங் லைசன்ஸ் தவிர ஃபிட்னஸ் அண்ட் கண்டிஷனிங் இருக்குது, கோல் கீப்பிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்தியாவில் இன்னும் வரல. மற்ற கண்ட்ரீஸில் வந்து ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ஸ்க்கு கோச்சிங் லைசன்சஸ் இருக்குது. இப்போ யுனைடெட்லாம் போட்டாங்களே செட் பீஸ்க்குன்னு சொல்லிட்டு. அது ஓகே, தட்ஸ் அ கோச், தட்ஸ் அ ரோல். பட் கோச்சிங் லைசன்சஸ் இருக்குது. ஓ இதுக்குன்னு தனியாக லைசன்ஸ். மிட்ஃபீல்டர்ஸ் ட்ரைனிங் மிட்ஃபீல்டர்ஸ்க்கு அதுக்கு லைசன்ஸ் இருக்குது. ஸோ யூத்துக்கு தனி லைசன்சஸ் இருக்குது. ஓகே, இந்தியாவில் இல்லை இன்னும். ஸோ யூத் மாடியூல்ஸ்லாம் இருக்குது. யூரோப்பில், ஜப்பானில் கூட இருக்குது. ஸோ யூத்துக்கு தனி ஏ லைசன்ஸு, சீனியர் ஃபுட்பாலுக்கு தனி ஏ லைசன்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அகெயின் அதை தவிர இப்போ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட்பால், ஃபுட்சால் இருக்குது, பீச் சாக்கர். ஸோ இதுக்கெல்லாம் இப்போ நம்ம ஊரில் ஃபுட்சால் இருக்குன்றது எனக்கு ரொம்ப ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் நான், லைசன்ஸ் தனியாக இருக்குன்னு. ஆமாம், பட் அதை தவிர பீச் ஃபுட்பாலுக்கும் லைசன்ஸ் இருக்குது நம்ம ஊரில் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்தது. ஓகே, ரொம்ப இதோட சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் அகைன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எங்கே கிடைக்கும்? AFF ஆல் இண்டியா ஃபுட்பால். ஓகே, ஸோ இது வந்து கோச்சிங் பர்ஸ்பெக்டிவ்ஸில் முடிச்சிட்டோம். அண்ட் நான் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய அதே தான் நியூஸ் இப்போது வந்து அந்த நெட்வொர்க்குள்ளே இருக்கிறதுனால வர நியூஸ் தான். ஃபுட்பால்லேயே வந்து இப்போது வேறு நிறைய டெக்னிக்கல் கெரியர்ஸ்லாம் கூட உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அனலிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஹவு டஸ் தட் ஒர்க்? நம்ம ஊரில் அதெல்லாம் இருக்கா இல்லையான்றது எனக்கு அதாவது இருக்குது, டாப் லெவலில் இருக்குது. ஆனால் அது எல்லாம் ஐ மீன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரமிட்லலாம் இல்லை. ஓகே, அதாவது சில இப்போது டேட்டா அனலிஸ்ட் இருக்காங்க, வீடியோ அனலிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஐ மீன் பேக்ரூம் ஸ்டாஃப்னு எடுத்துக்கிட்டால் நிறைய இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் கிட் மேனேஜர்லேருந்து ஸோ டீம் மேனேஜர், இந்த மாதிரி வேரியஸ் ரோல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. யூ ஷுட் ஹவ் சீன் ஐஎஸ்எல் டீம்ஸ்லாம் ட்ரைனிங் வீடியோஸ் வரும்போது தெரியும். ஸோ சம் யூஸ் த கேட்டபுல்ட், அப்புறம் பிளேயர் மேக்கர்னு புதுசாக வந்திருக்கு, அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் தேவை, அதுக்கான நீடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் இது. So coaches are taking up different streams to stay in that space. ISL ஆக்சுவலாக ஒரு வகையில் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது இந்த கொஞ்சம் பெரிய பசங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மீட் பண்ணும்போதே. ஒரு 17-18 இருப்பானுங்க, ஒரு லெவல் ஆஃப் ஃபுட்பால் ஆடுவாங்க. பட் தே வாட்ச் அ லாட் ஆஃப் ஃபுட்பால், தே ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் ஃபுட்பால். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏன்னா இது வேறு என்ன நான் பண்ண முடியும், இந்த இடத்துல வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்காக சொல்கிறதுக்கு லைசன்ஸ் பண்ணிடா அப்படின்னு இல்லை, அதை தாண்டி ஏதாவது இருக்கும்ல அப்படின்னா எனக்கு சொல்கிறதுக்கே தெரியாது சில நேரத்தில் நம்மக்கிட்ட கேட்கும்போது. இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஐ திங்க் தே ஷுட் எக்ஸ்ப்ளோர் மோர் அபவுட் ஆல் தீஸ் கெரியர் ஸ்ட்ரீம்ஸ். ஏன்னா ஃபுட்பால்ன்றது வந்து ஒரு பெரிய கடல் தான். மற்ற ஊர்லலாம் தேர் ஆர் சோ மெனி ஈகோ சிஸ்டம்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் கிளப்ஸ். ஒரு கிளப் இருக்குன்னா அந்த கிளப்பை சுற்றி இருக்கிற இடமே, அந்த ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கிற இடமே வந்து அதுதான் அந்த ஊரே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐ திங்க் அந்த வகையில் நம்மளும் வி ஷுட் எக்ஸ்ப்ளோர் மோர் இன்டு தீஸ் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ எனக்கு வந்து முக்கியமான ஒரு கேள்வி, மௌரியா ஆஸ் வந்து ஒரு அகேன் நான் சொன்ன மாதிரி ஃபுட்பால் தான் உன்னுடைய வாழ்க்கையாக, நீ மேஜர் சங்க் ஆஃப் யுவர் லைஃப், யுவர் ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனல் எல்லாத்துலேயுமே ஃபுட்பால் இருக்குது. ஒரு ஊரில் ஒருத்தர் ஒரு கிளப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா
வாட் ஒரு கிளப்போ ஒரு அகாடமியோ ஆரம்பிக்கணும்னா வாட் யூ திங்க் இஸ் த ஸ்டெப் ஒன்? ஆரம்பிக்க வேண்டியதான். ஸ்டெப் 1 ஆரம்பிக்க வேண்டியதான். கெட் சம் பீப்புள் டு ப்ளே அண்ட் லெட் தெம் ப்ளே. இதுதான் ஸ்டெப் 1. அதாவது தே ஷுட் பி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இது சர்ப்ரைசிங், பட் சம் கிளப்ஸ் ஃபுட்பால் ஆக்டிவிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் கிளப்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்பால் ஆக்டிவிட்டி. ஓகே, இதுதான். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பிளேயர்ஸ் இருந்தால் தான் அது ஒரு அகாடமியாவோ கிளப்பாவோ இருக்கணும். பிளேயர்ஸ் இருக்கணும் அண்ட் ஃபுட்பால் ஆக்டிவிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் யூ நீட் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் த பிளேயர்ஸ் லைக் கோச்சஸ் ஆர் அதர் பீப்புள். ஸோ இங்கேருந்து பில்ட் பண்ணலாம். பட் யா நீங்கள் இஃப் யூஆர் ஆஸ்கிங் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் கேட்டிங்கன்னா யூ ஹவ் டு உங்கள் ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், டிஸ்ட்ரிக்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் லாட். ஆஸ் அன் அகாடமி எனிபடி கேன் கோ ரெஜிஸ்டர் தெம்செல்ஸ். யூத் லீக்ஸில் விளாடலாம். ஸோ அதுக்கு அதாவது யூ வில் ஹாவ் டு பே சம் amount to get a membership club. But yeah, to play at a certain level you need to fulfill certain criteria அந்த மாதிரி இருக்கு. But to do it at the grassroots level ஆரம்பித்தா போதும். ஆரம்பிக்கணும். ஃபுட்பால் ஆக்டிவிட்டி இருக்கணும், பிளேயர்ஸ் இருக்கணும், பிளேயர்ஸ் ஆக்டிவாக இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அப்பப்போ பேசிகிட்டே சாயலாக தொட்டுட்டு போயிட்டு இருந்தோம். இந்த சென்னையில் இந்த லீக் நடக்காததை வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதில் என்ன நடக்குது ஆர் என்ன நடந்ததுன்ற கிளாரிட்டி நிறைய பேருக்கு தெரியாது. பட் சின்ஸ் நீங்கள் அந்த சீனில் இருக்கிறதுனால அந்த கதையாச்சும் தெரியுமா? லைக் ஓவரால் ஒரு கதையாச்சும் தெரியுமா என்ன நடக்குது அங்கே?